السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فإذ قال إبراهيم رب اجعل هذا البلد آمنا واجنبني وبني أن نعبد الأصنام. رب إنهن أضلن كثيرا من الناس فمن تبعني فإنه مني ومن عصاني فإنك غفور رحيم. يا أيها الذين آمنوا لم تقولون ما لا تفعلون كبر مقتا عند الله أن تقولوا ما لا تفعلون. قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அநேகனாகிய அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் நம்மிடம் மேலாக நேசிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரத்தை தன்னால் இயன்றளவு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிகள் தாபீன்கள் தபோ தாபீன்கள் குறிப்பாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான மக்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாய் என்னுடைய இந்த உரையாடல் நான் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் மனித சமுதாயத்தை படைத்து அந்த மனிதர்களுக்கு தேவையான ஏராளமான அருட்கொடைகளை இறைவன் வழங்கியிருக்கிறான். இந்த உலகத்தில் பிறந்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல்வேறு அருட்கொடைகளையும் ஏராளமான தேவைகளையும் அவர்களுக்கு பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் இந்த உலகத்தில் மனித சமுதாயத்தை படைத்ததற்கான மிக முக்கிய நோக்கம் என்னவென்று தன் திருமறை குர்ஆனில் இறைவன் பேசும்போது, அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. இந்த உலகத்தில் மனித சமுதாயத்தை ஏன் படைத்தோம் என்றால், வாழ்வையும் மரணத்தையும் மனிதர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறோம். வாழக்கூடிய உலகத்தில் வாழும் பொழுது இறைவன் அழகிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். அந்த அழகிய வாய்ப்புகளை பெற்றுக்கொண்டு சரியான முறையில் நன்மையான காரியங்களையும் அமல்களையும் அதிகப்படுத்துகிறார்களா, அல்லது அந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தாமல் அதை நழுவவிடக்கூடிய மக்களாக பாவத்தையும் ஏராளமான தீமைகளையும் சுமந்து கொண்டு இந்த உலகத்தில் வாழுகிறார்களா என்று பரிசோதிப்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் மனித சமுதாயத்தை படைத்தோம் என்று தெள்ளத் தெளிவாக தன் திருமறை குர்ஆனில் இறைவன் பேசுகிறான். அல்லாஹ் இந்த உலகத்தில் மனிதர்களை படைத்தது என்பது ஒரு மிகப்பெரிய அருள், ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை இறைவன் நமக்கு தந்திருக்கிறான். இந்த வாய்ப்பை நாம் சரியான முறையில் பயன்படுத்தாவிட்டால், இறைவன் சொன்ன அடிப்படையில், இறை தூதர் காட்டி தந்த அடிப்படையில் அந்த வாய்ப்பை சரியான முறையில் நாம் பயன்படுத்தாவிட்டால், நாளை மறுமையில் மிகப்பெரிய நஷ்டவாளியாக கைசேரப்பட்டவர்களாக நாம் ஆகிவிடுவோம். இப்போது இறைவன் நமக்கு கொடுத்த இந்த வாய்ப்பு உலகத்தில் வாழ்வதற்கான அழகிய வாய்ப்பு. அந்த வாய்ப்பை நாம் எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? இறைவன் சொன்ன அடிப்படையில் பயன்படுத்துகிறோமா, அல்லது அந்த வாய்ப்பை வீணடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? உலகத்தில் வாழக்கூடிய நாம் இறைவன் கொடுத்த வாய்ப்பை வீணடித்தால், அதை அலட்சியப்படுத்தினால், அந்த வாய்ப்பை சர்வ சாதாரணமாக நினைத்து கொண்ட உலகத்துடைய ஆசைகளில் நாம் முழுகியிருந்தால், அந்த வாய்ப்பை நழுவவிட்டதற்காக நாளை மறுமையில் அவர்கள் கைசேதப்பட்டவர்களாக இறைவனிடத்தில் புலம்புவார்கள் என்று ஏராளமான திருமறை வசனங்கள் நமக்கு அறிவுறுத்தி எச்சரிக்கை செய்கிறது. இந்த உலகத்தில் இறைவன் கொடுத்த
கொடுத்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தாவிட்டால் மறுமையில் இறைவனிடத்தில் மீண்டும் அந்த வாய்ப்பை கேட்போம். இறைவா, சிறிது காலம் அவகாசம் அளிப்பாயாக, எனக்கு வாய்ப்பு கொடுப்பாயாக. அப்பொழுது அந்த வாய்ப்பு நமக்கு திரும்பி தரப்படுமா? வாய்ப்பை கேட்கும் பொழுது இறைவனுடைய பதில் என்னவாக இருக்கும் என்று இறைவன் தன் திருமறை குர்ஆனில் பேசும் பொழுது, وَأَنْفِقُوا مِمَّا رَزَقْنَاهُمْ مِنْ قَبْلِ أَنْ يَأْتِيَ أَحَدَكُمُ الْمَوْتُ فَيَقُولُ رَبِّي لَوْلَا أَخَّرْتَنِي إِلَى أَجَلٍ قَرِيبٍ فَأَصَدَّقَ وَأَكُن مِنَ الصَّالِحِينَ. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனில் பேசுகிறார், உலகத்தில் வாழும் பொழுதே இந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தாதவர்களை பற்றி இறைவன் பேசுகிறான். நாளை மறுமையில் இறைவனிடத்தில் அவர்கள் கெஞ்சுவார்கள், புலம்புவார்கள். எப்படி கெஞ்சுவார்கள் என்றால், இறைவா, எனக்கு சிறிது காலம் அவகாசம் அளிப்பாயாக, வாய்ப்பை ஏற்படுத்துவாயாக. நான் உலகத்திற்கு சென்று நன்மைகளையும் தர்மங்களையும் செய்துவிட்டு வருகிறேன். எனக்கு சிறிது காலம் அவகாசம், வாய்ப்பை ஏற்படுத்துவாயாக என்று நாளை மறுமையில் சில மனிதர்கள் இறைவனிடத்தில் புலம்புவார்கள் என்பதை முன்னெச்சரிக்கையாக இந்த வசனம் நமக்கு எடுத்துரைக்கிறது. இறைவனிடத்தில் கேட்பார்கள், கொஞ்சம் வாய்ப்பு கொடு, நான் மீண்டும் உலகத்திற்கு சென்று நீ சொன்னதை போன்று நன்மையும் அமல்களையும் தர்மத்தையும் செய்துவிட்டு வருகிறேன், அவகாசம் அளிப்பாயாக என்று இறைவனிடத்தில் மனிதர்கள் கேட்கும் பொழுது அப்பொழுது இறைவன் சொல்லுவான், وَلَنْ يُؤَخِّرَ اللَّهُ نَفْسًا إِذَا جَاءَ أَجَلُهَا وَاللَّهُ خَبِيرٌ بِمَا تَعْمَلُونَ. உனக்கான தவறை வந்துவிட்டால் உனக்கு எந்த வாய்ப்பும் தரப்படாது. உலகத்தில் உனக்கு வாய்ப்பை கொடுத்தோம் அல்லவா, அந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தாமல் நீ அலட்சியப்படுத்தினாய். இப்பொழுது மீண்டும் வாய்ப்பை கேட்கிறாய், உனக்கு அவகாசம் அளிக்கப்படாது, வாய்ப்பு தரப்படாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனில் அந்த மனிதர்களுக்கு ஒரு பதிலை சொல்லுகிறான். அப்ப இந்த வாழ்க்கை நமக்கு ஒரு மிகப்பெரிய அருட்கொடை, ஒரு அழகிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை சரியான முறையில் நாம் பயன்படுத்த வேண்டும். இறைவன் சொன்ன அடிப்படையில், இறை தூதர் காட்டி தந்த அடிப்படையில் பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்தாவிட்டால் நாளை மறுமையில் நாம் தான் நஷ்டவாதி. உலகத்தில் வாழும் பொழுது வாய்ப்புகளை பயன்படுத்துவதற்கான ஏராளமான வழிகளை இறைவன் கற்றுத்தருகிறார். இறைவன் கற்றுத்தந்த அந்த வாய்ப்புகளை நமக்கு முன்னால் வாழ்ந்த நபர்கள் அதை சரியான முறையில் பயன்படுத்தி உலகத்தில் வாழ்ந்தும் மரணித்திருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனில் உலகத்தில் வாழக்கூடிய நம்மை பார்த்து இறைவன் பேசுகிறான். இந்த உலகத்தில் நான் உனக்கு ஒரு வாய்ப்பை தந்தேன் அல்லவா, அந்த வாய்ப்புகளை பெற்றுக்கொண்ட நம்மை பார்த்து இறைவன் பேசுகிறான், உனக்கு ஒரு அழகிய வியாபாரத்தை கற்றுத்தருகிறேன். நமக்கு ஒரு அழகிய வியாபாரத்தை இறைவன் கற்றுத் தருவதாக இறைவன் தன் திருமறையில் பேசுகிறான். என்ன வியாபாரம்? துமினூன பில்லாஹி வ ரசூலிஹி வ துஜாஹிதூன ஃபீ ஸபீலில்லாஹ் பி அம்வாலிக்கும் வ அன்ஃபுஸிக்கும் தாலிக்கும் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன். ஒரு அழகிய வியாபாரத்தை இறைவன் நமக்கு கற்றுத்தருகிறார். என்ன வியாபாரம் என்று தன் திருமறை குர்ஆனில் இறைவன் பேசும் பொழுது, யார் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதர்களையும் நம்பி, அல்லாஹ்வையும் அவனுடைய இறை தூதர்களையும் நம்பி உயிர்களால் செல்வங்களால் தங்களால் இயன்ற அமல்களை இறைவனுக்காக யார் செய்கிறார்களோ, உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹுக்காக ஒரு பணியை செய்கிறாய். உயிர் தியாகம் மட்டும் கிடையாது, தர்மம் செய்வது மட்டும் கிடையாது, நம்மால் இயன்ற ஒரு அமல் இறைவனுக்காக உலகத்தில் வாழும் பொழுது அந்த வணக்க வழிபாடுகளை செய்தால் நாளை மறுமையில் அந்த வியாபாரத்திற்கான கூலியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொர்க்கத்தை தருவதாக திருமறையில் பேசுகிறான். எப்பேற்பட்ட ஒரு அழகிய வியாபாரம்னு பாருங்க. உலகத்தில் நாம் வியாபாரம் செய்தால் செல்வங்கள் பெருகும். அந்த வியாபாரத்தை காட்டினால் அமல்களையும் வணக்கங்களையும் விட்டு நாம் தூரம் செல்கிறோம்.
இறைவன் நமக்கு ஒரு வியாபாரத்தை கற்றுத்தருகிறார். உடலால் பொருளாதாரத்தால் என்ன செய்ய முடியுமோ இறைவனுக்காக அதை செய்தால் அதற்கு பதிலாக அந்த வியாபாரத்திற்கு கூலியாக சொர்க்கத்தை தருவதாக இறைவன் பேசுகிறான் என்றால் இதுதான் வியாபாரத்திலேயே சிறந்த வியாபாரம். உலகத்தில் வாழும் பொழுது இந்த வாய்ப்பை நமக்கு முன்னால் வாழ்ந்த நபி தோழர்கள் சரியான முறையில் பயன்படுத்தினார்கள். அழகிய வியாபாரத்தை நாம் திருமறை வசனத்தின் மூலியமாக படிக்கிறோம், தெரிந்து கொள்கிறோம், அதை செயல்படுத்துகிறோமா என்று பார்த்தால் மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆனால் இந்த வியாபாரம் இதே திருமறை வசனம் அன்றைக்கு சொல்லப்பட்டது. அன்றைக்கு சொல்லப்பட்ட அந்த மக்களுக்கு அந்த வியாபாரத்தை சரியான முறையில் உலகத்தில் வாழும் பொழுது அந்த வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் கடைசி வரைக்கும் எத்தனையோ தோழர்கள் வாழ்ந்து மரணித்திருக்கிறார்கள். அதற்கு கூலியாக சொர்க்கம் என்ற நற்செய்தியும் பெற்றார்கள். ஏராளமான வரலாற்று சம்பவங்கள் நமக்கு முன்னால் பாடமாக படிப்பினையாக எடுத்து காட்டப்படுகிறது. எந்த அளவுக்குன்னு பாருங்க, அல்லாஹ்வின் தூதரிடத்தில் ஒரு கிராமவாசி இஸ்லாமிய மார்க்கத்தை அவர் ஈர்க்கப்பட்டு பிடிக்கப்பட்டு அவர் வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாத்தை புதிதாக ஏற்ற நபர், ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் கிடையாது. நடுவில் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த கிராமவாசி அல்லாஹ்வின் தூதர்கிட்ட வராங்க. அல்லாஹ்வின் தூதரிடத்தில் அந்த கிராமவாசி சொல்கிறார், நான் அல்லாஹ்வின் பாதையில் என்னால் இயன்ற தியாகத்தை செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் தூதரிடத்தில் அந்த கிராமவாசி சொன்ன உடனேயே அந்த நேரத்தில் ஒரு போர்க்களம் நடைபெறுகிறது. அந்த போர்க்களத்திற்கு இவரையும் அழைத்து சொல்கிறார்கள். இந்த போர்க்களத்திற்கு இவரை அழைச்சிக்கிட்டு போறாங்கல்ல, போர் செய்வதற்காக இவர் அழைத்து செல்லப்படவில்லை. பொதுவாக போருக்கு எதுக்கு போவோம்? எதிரிடத்தில் சண்டையிடுவதற்காக. அவர்கள் வாளை வீசுவார்கள், அம்புகளை எறிவார்கள், மறைமுகமாக தாக்குவார்கள், நேரடியாக தாக்குவார்கள். போர்னா இதுதான். ஆனால் இந்த கிராமவாசி இருக்கிறார்ல, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட புதிதாக ஏற்றுக்கொண்ட இந்த கிராமவாசி நபிகளாரிடத்தில் வந்து நான் அல்லாஹ்விற்காக தியாகம் செய்ய வேண்டும் சொன்ன உடனே நபிகளார் போருக்கு அழைத்து செல்கிறார்கள். ஆனால் சண்டையிடுவதற்காக அல்ல, நேரா போருக்கு அழைச்சிட்டு போய் என்ன தெரியுமா செஞ்சாங்க? அல்லாஹ்வின் தூதர் ஒரு இடத்திற்கு பாதுகாப்பாக இவரை நிற்க வைக்கிறார். எந்த இடத்திற்கு பாதுகாப்பாக நிற்க வைக்கிறார்கள் என்றால், வாகனம், அன்றைய காலகட்டத்தில் வாகனம், ஒட்டகம், கழுதை, இதை ஒரு இடத்துல இந்த ஒட்டகத்தை கழுதையை வாகனத்தில் வந்தாங்களே, ஒரு இடத்தில் அவர்களை நிற்க வைத்து விட்டு தான் போருக்கு செல்வார்கள். அதை பாதுகாப்பதற்காக இந்த கிராமவாசியரை சொல்ல நிற்க வைக்கிறார். ஏன் நிற்க வைக்கிறாங்கன்னா, ஒரு பக்கம் இந்த போர்க்களம் நடைபெற்று கொண்டிருக்கும். இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய நயவஞ்சகர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு சில நேரங்களில் அந்த போரில் இருந்து பின்வாங்குவதற்காக திரும்பி வந்து இந்த வாகனத்தை எல்லாம் அப்படியே திருடி விட்டு சென்று விடுவார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த வாகனத்தை நிறுத்தக்கூடிய அந்த இடத்திற்கு பாதுகாப்பாக அந்த கிராமவாசியை நிறுத்தி வைக்கிறார். ஒட்டகத்தை யாரும் திருடக்கூடாது, கழுதை யாரும் திருடக்கூடாது, இதுக்கு பாதுகாப்பாக நீங்க நில்லுங்க. நிறுத்தி வைக்கப்படுகிறார். அந்த போர்க்களமும் முடிகிறது. அந்த போர்க்களத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்லாத்திற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தருகிறான். இஸ்லாத்திற்கு வெற்றியை தந்த பிறகு எதிரிகளிடத்திலிருந்து கனிமத்து பொருட்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளிடத்திலிருந்து கனிமத்து பொருட்களை வாங்கி இஸ்லாத்திற்காக யார் போர் செய்தார்களோ, தியாகம் செய்தார்களோ அவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பாங்க. இது நடைமுறை. இப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, எதிரிகளிடத்திலிருந்து கைப்பற்றப்பட்ட அந்த கனிமத்து பொருட்கள்
போரில் இஸ்லாத்திற்காக பங்கு பெற்ற அனைத்து நபர்களுக்கும் பங்கிட்டு கொடுக்கிறார். எல்லா நபர்களுக்கும் கொடுக்கிறார்கள் போருக்கு வந்தவங்கள்ட்ட. இவர் போர்க்களத்திற்கு வரவில்லை. யாரு? இந்த கிராமவாசி. அந்த வாகன கூட்டத்தை பாதுகாப்பும் பணியை செய்கிறார். இவரும் போர்க்களத்தில் வந்து அந்த பணியை சென்றதனால நபிகளார் என்ன செய்கிறார்கள் என்றால் இவருக்கும் கனிமத்து பொருட்களை கொடுத்து அனுப்புகிறார். இவர் வீட்டுக்கு பொருட்கள் செல்லுகிறது. அந்த கிராமவாசி பார்க்கிறார். இது என்னன்னு கேட்கிறாங்க. ரசூல்லா கொடுத்தாங்க உங்க இடத்தில் கொடுக்க சொல்லி கனிமத்து பொருள். உடனே அந்த நபர் என்ன செஞ்சார்னு பாருங்க. அதை அப்படியே எடுத்து வந்து அல்லாஹ்வின் தூதரிடத்தில் சொல்கிறார். அல்லாஹ்வின் தூதரே, இதோ இந்த பொருள் மீது ஆசைப்பட்டு கொண்டு நான் போர்க்களத்திற்கு வரவில்லை. நான் எதற்காக போர்க்களத்திற்கு வந்தேன் தெரியுமா? இறைவன் எனக்கு கொடுத்த இந்த மார்க்கம் மிகப்பெரிய பொக்கிஷமான மார்க்கம், ஒரு அழகிய வாய்ப்பு. நான் எதற்கு போர்க்களத்திற்கு வந்தேன் என்றால் அல்லாஹ்வின் பாதையில் நான் போர் செய்ய வேண்டும், மரணிக்க வேண்டும். எப்படி மரணிக்க வேண்டும் என்றால் என் தொண்டை குழியில் எதிரிகள் வீசக்கூடிய அம்பு என் தொண்டை குழியில் பாய்ந்து அதோடு நான் மரணிக்க வேண்டும். இறைவனுக்காக தியாகம் செய்ய வேண்டும். அதற்காகத்தான் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், போர்க்களத்திற்கு வந்தேன். இந்த பொருள் மீது ஆசை கொண்டு நான் வரவில்லை. நபிகளாரிடத்தில் அந்த கிராமவாசி இந்த செய்தியை சொன்னவுடன் ரசூலுல்லாஹ் ஆச்சரியமா பார்க்கிறாங்க. ஆச்சரியமாக பார்த்து விட்டு அந்த கிராமவாசியை நோக்கி மீண்டும் சொன்னார்கள், நீ பேசுவது உண்மை என்றால் அல்லாஹ் அது போன்று உனக்கு ஆக்குவான். நபிகளார் சொல்லிவிட்டார்கள். சிறிது காலமோ சிறிது மாதமோ கழிக்கிறது. மீண்டும் ஒரு போர்க்களம். அந்த போர்க்களத்தில் சஹாபாக்கள் ஒரு உடலை தூக்கி கொண்டு செல்கிறார்கள். எப்படி தூக்கி கொண்டு செல்கிறார்கள் என்றால் அவருடைய கழுத்தில் எதிரிகள் வீசிய அம்பு தேய்க்கப்பட்டவராக ரத்தம் வலிந்து ஓடக்கூடிய நிலையில் ஒரு உடலை தூக்கி கொண்டு செல்கிறார்கள். நபிகளாரிடத்தில் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரை, இவர் யார் தெரியுமா? நபிகளார் அந்த உடலை பார்த்து விட்டு சொன்னார்கள், அன்றைக்கு வந்தாரே, நான் பொருள் மீது ஆசை கொண்டு இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதற்காக போர்க்களத்திற்கு வரவில்லை. இஸ்லாத்திற்காக தியாகம் செய்ய வேண்டும், உயிரை கொடுக்க வேண்டும். தொண்டை குழிக்குள் எதிரிகள் வீசக்கூடிய அம்பு என் தொண்டைக்குள் இறங்கி மரணிக்க வேண்டும் என்று சொன்னாரே, அந்த மனிதர் தானே. நபிகளார் கேட்டுவிட்டு இறுதியாக சொல்றாங்க பாருங்க, அந்த உடலை அப்படியே தன் கையால் அல்லாஹ்வின் தூதர் வாங்குகிறார்கள். அப்படியே கட்டி அணைத்து நபிகளார் சொன்னார்கள், இறைவா, இதோ இந்த தோழர் உனக்காகவே வாழ்ந்தார், உனக்காகவே போர் செய்தார், உனக்காகவே மரணித்தார், இதற்கு நான் சாட்சி. எப்படிப்பட்ட ஒரு கண்ணியம்னு பாருங்க அந்த தோழர். இரு கை ஏந்தி அவருடைய உடலை வாங்கி நபிகளார் சொல்கிறார்கள், நான் சாட்சி, இவர் உனக்காக வாழ்ந்தார், உனக்காகவே போர் செய்தார், உனக்காகவே மரணித்தார். இறைவன் திருமறை வசனத்தில் சொன்னானே, அழகிய வியாபாரம். அந்த அழகிய வியாபாரத்தை அல்லாஹ்விற்காக யாரெல்லாம் இந்த உலக வாழ்க்கையில் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி செய்கிறார்களோ அவர்களுக்கு ஃபில் ஜன்னா சொர்க்கம் பரிசு என்று இறைவன் சொன்னானே. அந்த அழகிய வியாபாரத்தை சரியான முறையில் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்ந்து மரணித்த இஸ்லாத்தை புதிதாக ஏற்ற கிராமவாசி. அப்பதான் இஸ்லாத்தை ஏற்றார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இறைவன் நமக்கு கொடுத்த அழகிய வாய்ப்பு இந்த வாழ்க்கை, உலக வாழ்க்கை. அதை இறைவன் சொன்ன அடிப்படையில் நாம் செயல்படுத்தாமல், நடைமுறைப்படுத்தாமல், பாவத்திலும் தீமையான காரியங்களிலும் முழுகி இருந்தால்
நாளை மறுமையில் இறைவனிடத்தில் எந்த அவகாசமும் கேட்கப்படாது, கேட்க முடியாது. கேட்கப்பட்டாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அவகாசத்தை நமக்கு ஒருபோதும் அளிக்க மாட்டார். அந்த வாய்ப்பை நமக்கு மீண்டும் கொடுக்க மாட்டார். அந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தியவர்கள் நம்மை போன்று மனிதர்கள். அப்துல்லா பின் மஹ்ரமா என்ற நபித்தோழர், யமாமா போர்க்களம். யமாமா போர்க்களம் என்பது சாதாரண போர்க்களம் கிடையாது. நபிகளார் மரணித்த பிறகு ஏற்பட்ட போர்க்களம். பொய் நபி முஸ்ஸைலமாவிற்கு எதிராக நடைபெற்ற ஒரு முக்கிய போர் வரலாற்று. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்ற போர்க்களம். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில் ஏகப்பட்ட எதிரிகளை எதிர்த்து நடைபெற்ற போர்க்களம். இந்த போர்க்களத்தில் தான் குர்ராக்கள், ஹாஃபில்கள், குர்ஆனை மரணம் செய்த 70க்கும் மேற்பட்ட நபி தோழர்கள் இந்த போர்க்களத்தில் மரணத்தை தழுவினார்கள். இந்த போர்க்களத்திற்கு பிறகுதான் திருக்குர்ஆனை புத்தக வடிவில் தொகுக்கலாம் என்ற ஆலோசனைக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வந்தார்கள். ஏனென்றால் இப்படியே குர்ஆனை மரணம் செய்தவர்கள் வரிசையாக இறந்து போயிட்டே இருந்தாங்கன்னா, போர்க்களத்தில் மரணத்தை தழுவி கொண்டே இருந்தால் பின்னால் வரக்கூடிய மக்களுக்கு இந்த குர்ஆனை யார் கொண்டு போய் சேர்ப்பது? இந்த போர்க்களத்திற்கு பிறகுதான் குர்ஆன் புத்தக வடிவில் தொகுக்கப்பட்டது. அந்த போர்க்களத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை பாருங்கள். அப்துல்லா பின் மஹ்ரமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்வதற்காக, இந்த அழகிய வியாபாரத்தில் பங்கு கொள்வதற்காக, இறைவன் கொடுத்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக நோன்பு வைத்துக் கொண்டு போர்க்களத்திற்கு செல்கிறார். நம்மளாம் நோன்பு வச்சுட்டு வெளியில வெயில்ல தலையை காட்ட முடியல. நோன்பு வைத்துக் கொண்டு வியாபாரத்திற்கோ மற்ற வேலைக்கோ சென்று வந்தால் உடல் அப்படியே எப்படா வீட்டுக்கு வருவோம், ஏசியை போடுவோன்னு இருக்கும். ஆனால் நோன்பை வைத்துக் கொண்டு போர்க்களத்திற்கு சென்றிருக்கிறார்கள் அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்கள். என்ன காரணம்? இறைவன் கொடுத்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். அந்த அழகிய வியாபாரத்தில் நாமும் பங்கு கொள்ள வேண்டும், சொர்க்கத்தை அடைய வேண்டும். அந்த ஒரே ஒரு காரணத்திற்காக, இறைவனுடைய மார்க்கத்திற்காக பலவிதமான தியாகங்களை செய்தார்கள். அதில் ஒருவர் தான் அப்துல்லா பின் மஹ்ரமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நோன்பு வைத்துக் கொண்டு போர்க்களத்திற்கு செல்கிறார். போர்க்களம் நெடு நேரமாக நடைபெறுகிறது. ஒரு கட்டத்தில் எதிரிகள் இவரை கடுமையாக தாக்குகிறார்கள். எதிரிகள் தாக்கிய அந்த தாக்கத்தால் உடல் முழுவதும் காயம். எந்த அளவிற்கு என்றால் ரத்தம் வலிந்து ஓடுகிறது உடல் முழுக்க. கடைசி நேரம், மரணிக்கக்கூடிய நேரம். அப்துல்லா பின் மஹ்ரமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கக்கூடிய நேரத்தில் இருக்கும் பொழுதே இந்த போர்க்களத்தில் ஏராளமான நபர்கள் மரணிச்சாங்க. அப்துல்லா பின் உமருடைய மகன் என்ன செய்யறாங்கன்னா, யாரெல்லாம் மரணித்திருக்கிறார்கள் என்ற அந்த உடலை சேகரிப்பதற்காக போறார். போர்க்களம் முடிஞ்சிருச்சு. யாரெல்லாம் மரணிச்சிருக்காங்கன்னு அப்படியே சுத்தி தேடும் பொழுது ஒரு ஓரத்தில் அப்துல்லா பின் மஹ்ரமா என்ற அந்த நபித்தோழர் இரத்தங்களோடு, கடுமையாக ரத்தம் வலிந்து ஓடுகிறது. கடைசி நேரம் அப்துல்லா பின் உமரை பார்த்து இந்த மஹ்ரமா கேட்கிறார், அப்துல்லாகவே, உமருடைய மகனே, நோன்பு திறக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டதா? இப்ப எவ்வளவு நேரம்னு பாருங்க. காலையில நடைபெற்ற போர்க்களம், நோன்பு திறக்கக்கூடிய நேரம் வந்து விட்டதான்னு கேட்கிறார். அப்துல்லா பின் உமர் அதற்கு பதிலளிக்கிறார், மக்கள் நோன்பு திறந்து விட்டார்கள், நீங்க இன்னும் நோன்பு திறக்கலையா? நான் இன்னும் நோன்பை திறக்கவில்லை.
நோன்பு திறப்பதற்காக தண்ணீரை கொண்டு வாங்க என்று சொல்லுகிறார். உடனே அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிறு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு தண்ணீரை எடுப்பதற்காக அந்த தண்ணீர் குளத்திற்கு செல்லுகிறார். இந்த தண்ணீர் குளத்துக்கு போனால் குளம் முழுக்க ரத்தம். போர்க்களம் எப்படி நடைபெற்றுச்சுன்னு பாருங்க. தண்ணீர் முழுக்க ரத்தம். அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே அந்த ரத்தத்தை அப்படியே தள்ளிட்டு அப்படியே தண்ணீரை சிறு பாத்திரத்தில் எடுக்கிறார்கள். சிறு பாத்திரத்தில் எடுத்து வேக வேகமாக செல்கிறார்கள். செல்லும் வழியில் முடிந்து விட்டது அவருடைய உயிர். அப்துல்லாஹ் பின் மஹ்ரமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோன்பு திறக்காமலேயே நோன்பு வைத்து விட்டு களத்திற்கு வந்தார். நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரம் வந்து விட்டது. ஆனால் உடல் கடுமையான காயம், எழ முடியவில்லை. நோன்பு திறப்பதற்காக தண்ணீரை கேட்கிறாங்க. தண்ணீர் எடுத்து வருகிற வழியிலேயே மஹ்ரமா என்ற அந்த நபித்தோழர் மரணத்தை தழுவுகிறார் என்ற செய்திகளை பார்க்கிறோம் என்றால் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த உலக வாழ்க்கை அவர்கள் எப்படி பார்த்தார்கள்? ஏதாவது தேவை இருக்குதாங்க? ஏன் இவ்வளவு தியாகங்களை செய்ய வேண்டும்? என்ன காரணம்? ஒரே நோக்கம், மறுமையில் வெற்றி பெற வேண்டும். இந்த மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நினைத்து பார்க்க முடியாத அளவில், கற்பனைக்கு எட்டாத வகையில் நமக்கு முன்னால் வாழ்ந்த நபி தோழர்கள் இந்த உலக வாழ்க்கையை அழகிய வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு அதை அலட்சியப்படுத்தி விடாமல் அந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தினார்கள். உடலாலும் சரி, பொருளாதாரத்தாலும் சரி, என்னென்ன முடியுமோ ஒரு சிறிய காரியம் இறைவனுக்காக நாம் செய்கிறோமா, அது குர்ஆன் ஓதுவதாக இருந்தாலும், திக்ர் செய்வதாக இருந்தாலும், பிறரிடத்தில் நன்மையான காரியங்களை பேசுவதாக இருந்தாலும், பிரார்த்தனை செய்வதாக இருந்தாலும் சரி, இதைத்தான் இறைவன் குறிப்பிடுகிறான். இறைவனுக்காக சில மணி துளிகளை நீங்கள் ஒதுக்கி வைத்துவிட்டு செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் சரி, அது அல்லாஹ்வின் பாதையில் அழகிய வியாபாரம். அந்த வியாபாரத்திற்கான கூலி ஃபில் ஜன்னா, சொர்க்கம். அழகிய வாய்ப்பு இந்த உலகத்தில் இறைவன் நமக்கு ஏற்படுத்தி தருகிறான். அந்த வாய்ப்பை நமக்கு முன்னால் வாழ்ந்த தோழர்கள் சரியான முறையில் பயன்படுத்தினார்கள். அதோடு மரணத்தையும் தழுவினார்கள். இன்னும் எந்த அளவுக்குன்னு பாருங்க, இறைவன் கொடுத்த வாய்ப்புகளை, இந்த உலக வாழ்க்கை ஒவ்வொரு நொடியாக இருந்தாலும் சரி, அதை வீணடித்து விடக்கூடாது என்பதற்காக கடைசி வரைக்கும் தியாகங்களை செய்தார்கள். ஒவ்வொரு மணி துளிகளும் இறைவன் கொடுத்த வாய்ப்பாக நினைத்தார்கள். அதுக்கு நபிகளார் ஒரு உதாரணம் கூட சொன்னார். உலகத்துடைய வாய்ப்பை நீங்க எப்படி தெரியுமா பார்க்கணும், எப்படி பயன்படுத்தணும் தெரியுமா? நபிகளார் சொல்கிறார்கள், ஒரு மனிதர் வீட்டை விட்டு வெளியே வருகிறார். அந்த நேரத்தில் உலகம் அழியக்கூடிய காரியத்தை கண் முன்னால பார்க்கிறார். வீட்டை விட்டு வெளில வரங்க, வீட்டை விட்டு வெளில வந்தா உலகம் அழியக்கூடிய காரியம் கண்ணால பார்க்கிறோம். நெருங்குது. அப்படியே மறுமை வருவதற்கான அத்துணை அறிகுறியும் தெரிந்து விட்டது. அந்த நேரத்தில் கூட ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னாங்க? உலகம் அழியக்கூடிய நேரத்தை நீங்கள் கண்கூடாக பார்த்தாலும் சரி, அந்த நேரத்தில் உங்களுடைய கையில் ஒரு மரக்கன்று இருக்கிறது. ஒரு மரக்கன்று இருக்கிறது. நீங்க கண்ணால பார்க்கிறீங்க, உலகம் அழிஞ்சுக்கிட்டு வரல. அந்த நேரத்தில் உங்கள் கையில் ஒரு மரக்கன்று இருந்தாலும் அதை அலட்சியப்படுத்தி விட்டு தூக்கி எறிந்து விடாதீர்கள். சின்ன மரக்கன்று தான், அதை கூட நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, அலட்சியப்படுத்திட்டு தூக்கி எறிஞ்சிடாதீங்க. பூமியில் நட்டு வைத்து விட்டு செல்லுங்கள். அது உங்கள் மறுமை வாழ்க்கையை காப்பாற்றும் என்று நபிகளார் சொன்னார்கள். எப்படிப்பட்ட உதாரணம்னு பாருங்க. ஒவ்வொரு மணி துளிகளும் சரி, இறைவன் கொடுத்த ஒரு அழகிய வாய்ப்பு நமக்கு. ஒரு மரக்கன்று தான், சின்ன செயல் தான், அதை கூட நீங்க தூக்கி எறிஞ்சிடாதீங்க.
உலகம் அழுகும் நேரத்தில் நீங்கள் பார்த்தாலும் சரி, பூமியில் நட்டு வைத்து விட்டு செல்லுங்கள், அந்த மரக்கன்று உங்களை மறுமையில் காப்பாற்றும். ஒரு உதாரணத்திற்கு மரக்கன்று சொன்னார். மரணிக்கக்கூடிய தருவாயில் நாம் இருக்கிறோம். கடைசி நேரம் நோய்வாய்ப்பட்டோ ஏதோ ஒரு நிலத்தில் கடைசி நேரத்தில் நாம் இருக்கிறோம். அந்த நேரத்தில் நாம் இருந்தாலும் சரி, இறைவனுடைய பாதையில் திக்ருகளை செய்வதை கூட நாம் அலட்சியப்படுத்தி விடக்கூடாது. அந்த நேரத்தில் சலாம் சொல்வதற்கு கூட அலட்சியப்படுத்தி விடக்கூடாது. அந்த துளிகளை கூட ஒருபோதும் நாம் அலட்சியப்படுத்தி விடக்கூடாது. கடைசி நேரம் நோய்வாய்ப்பட்டிருக்கிற என்னை பார்ப்பதற்காக ஒருவர் வருகிறார், நலம் விசாரிக்க வருகிறார். அவரிடத்திலும் கூட நல்லதை பேசி சலாத்தை பரப்புங்கள். சலாம் சொல்வதில் எவ்வளவு நன்மை இருக்கு தெரியுமா? எல்லோருக்கும் தெரிந்த செய்திதான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது சொன்னா 30 நன்மை. ஒரு நபரிடத்துல இந்த முழு வார்த்தையை சொன்னா 30 நன்மை. இந்த 30 நன்மை என்று நீங்க அலட்சியப்படுத்திடாதீங்க. இதை கடைசி நேரத்தில் பிறருக்கு எத்தி வைத்தாலும் இந்த நன்மை நம்மளை மறுமையில் காப்பாற்றும். அதற்கு உதாரணமாகத்தான் இந்த மரக்கன்று சம்பவம். கடைசி நேரத்தில் நாம் இருந்தாலும் திக்ரு செய்வதில் அலட்சியப்படுத்தி விடாதீர்கள். சொல்ல ஒவ்வொரு துளிக்கும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அழகிய வாய்ப்பு இந்த உலக வாழ்க்கை நமக்கு. அந்த வாய்ப்பை மற்றும் ஒரு முறையில் பயன்படுத்திய ஒரு நபித்தோழர் பாருங்க. இறைவனுடைய பாதையில் இவர் செலுத்திய தியாகம் என்பது சாதாரண தியாகம் கிடையாது. அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளார் மரணித்த பிறகு செல்வ செழிப்பாக வாழ்ந்த ஒரு நபர். மதீனாவிலே இவர் தான் மிகப்பெரிய பணக்காரர். இறைவன் கொடுத்த வாய்ப்பை இவர் எப்படி பயன்படுத்தினார் தெரியுமா? இவருக்கு ஏராளமான நிலங்கள் இருந்தது. மனம் சொல்லுவோம்ல, ஏராளமான நிலங்கள் இவருக்கு இருந்தது. அதில் ஒரு நிலம் இவர் விற்பதற்கு முயற்சி செய்கிறார். ஒரு நிலத்தை, ஏகப்பட்ட நிலம், அதில் ஒரு நிலத்தை விற்பதற்கு இவர் முயற்சிக்கிறார். விற்றுவிட்டார். அந்த நிலத்தை விற்றதனால் இவருக்கு கிடைத்த தொகை எப்பேற்பட்ட தொகை தெரியுமா? 40,000 தீனார். கிட்டத்தட்ட இப்ப கணக்கு போட்டால் கோடிக்கு சமம். 40,000 தீனார் அந்த நிலத்தை விற்றதினால் நமக்கு கிடைக்கிறது, அவருக்கு கிடைக்கிறது, அப்துர் ரஹ்மானுக்கு கிடைக்கிறது. கோடிக்கு சமம் இப்ப அந்த பொருளாதாரம். அதை பெற்றுக்கொண்டார். இவ்வளவு பொருளாதாரத்தை வைத்துவிட்டு என்ன செய்யறதுன்னு இவருக்கு தெரியல. கடுமையான அச்சம் இவருக்கு. இவ்வளவு பொருளாதாரத்தை பெற்றுக்கொண்டோமே, என்ன செய்யறதுன்னு தெரியாம நேரா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி கிட்ட போறாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா. அவரிடத்தில் சென்று நடந்த சம்பவத்தை கூறுகிறார்கள். உம்மு சலமாவே, என்னிடத்தில் ஒரு நிலம் இருந்தது, அந்த நிலத்தை விற்றேன். அந்த நிலத்தை விற்றதினால் 40,000 தீனார் பொருளாதாரம் என்னிடத்தில் இப்போது இருக்கிறது. இது என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்ப அந்த பெண்மணி நபிகளாருடைய மனைவி சொல்கிறார்கள், அப்துர் ரஹ்மானே, இறைவன் கொடுத்த வாய்ப்பு ஒரு அழகிய வாய்ப்பு. இந்த உலக வாழ்க்கை, இந்த பொருளாதாரத்தில் கொஞ்சம் நீங்கள் எடுத்துக்கொண்டு, அல்லது மிதமான தொகையை நீங்கள் எடுத்துக்கொண்டு இறைவனுடைய பாதையில் நீங்கள் தர்மம் செய்யுங்கள். அதன் மூலியமாக மறுமையில் நீங்கள் வெற்றி பெறலாம் என்று அந்த நபிகளாருடைய மனைவி சொல்றார். அதை கேட்டுட்டு இவர் சென்று செய்யறது தெரியுமா? அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நேரா ஒரு மரத்துடைய குன்றின் மீது ஏறுகிறார். ஏறிவிட்டு அனைத்து நபர்களையும் அழைக்கிறார். தன் உறவினர்கள், ஏழைகள், நாடோடிய அனாதைகள் அனைத்தையும் அழைக்கிறார். அனைவரையும் அழைத்து விட்டு சொன்னார், பாருங்க, நான் ஒரு நிலத்தை விற்றேன். அந்த நிலத்தின் மூலியமாக
ஒரு மிக பிரம்மாண்டமான தொகை எனக்கு வந்தது. இதோ இந்த தொகையை முழுவதுமாக நான் அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செய்கிறேன். அந்த நேரத்தில் அவருக்கு ஏற்பட்ட அந்த எண்ணத்தை பாருங்க. பொதுவாக நமக்கு பொருளாதாரம் வந்துச்சுன்னா யாராவது பயப்படுவோமா, அச்சப்படுவோமா? ஆனந்த கண்ணீர் வடிப்போம். இவ்வளோ பொருளாதாரம் இருக்கேன்னு யாரும் பயப்பட மாட்டோம், அச்சப்பட மாட்டோம். ஆனால் இந்த நபி தோழர் பொருளாதாரம் வந்தவுடன் அச்சப்பட்டார், கண்ணீர் வடித்தார். என்ன செய்வதென்று தெரியாமல் நபிகளாருடைய மனைவிடத்தில் சென்றார். அவர் ஒரு ஆலோசனை சொன்னார்கள். அந்த ஆலோசனையை பெற்றுக்கொண்டு இந்த நபி தோழர் ஒரு மலையின் மீது ஏறி அனைத்து ஏழைகளையும் அழைத்து, இதோ இந்த நிலத்தின் மூலியமாக எனக்கு கிடைத்த அத்துணை பொருளாதாரத்தையும் நான் அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செய்கிறேன் என்றால் அந்த நேரத்தில் அவருடைய உள்ளம் எப்படி மாறுச்சுன்னு பாருங்க. நமக்கு வரும் அந்த எண்ணம் நம் உள்ளத்தில் ஏற்படுமா? அந்த நபித்தோழர் நினைத்தது இந்த உலக வாழ்க்கை ஒரு அழகிய வாய்ப்பு. அந்த வாய்ப்பை சிறிது நேரமும் சரி நான் தவறவிடக்கூடாது, அலட்சியப்படுத்திவிடக்கூடாது என்பதற்காக அந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்திய நபித்தோழர் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்படியே வரிசையாக ஏராளமான தியாக சம்பவங்களை நாம் அடுக்கிக் கொண்டு போகலாம். உலக வாழ்க்கையை ஒரு அழகிய வாய்ப்பாக பார்த்தார்கள். இதுதான் அவகாசம், இங்கு அளிக்கப்படும் அவகாசம். நாளை மறுமையில் அந்த அவகாசம் வாய்ப்பு நமக்கு தரப்படாது. எவ்வளவு கெஞ்சினாலும் சரி, கதறினாலும் சரி, நமக்கு தரப்படாது என்பதை ஏராளமான திருமறை வசனங்கள் நமக்கு அறிவுறுத்தி எச்சரிக்கை செய்து உணர்த்துகிறது. அதே மாதிரியே பாருங்க, நபிகளால் ஒரு முன்னறிவிப்பு செய்கிறாங்க. உலகத்தில் வாழும் பொழுது சில நபி தோழர்களுக்கு இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா ஜன்னா சொர்க்கம் கிடைக்கும்னு சொன்னாங்க. அது கேட்ட மாத்திரத்தில் அந்த வாய்ப்பையும் நாம் நழுவவிடக்கூடாது, சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக எத்தனையோ நபி தோழர்கள் அதையும் செய்து முடித்தார்கள். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தபூக்குடைய போர்க்களம். தபூக் போர்க்களம் என்பது மற்ற போர்க்களத்தை போன்று அல்ல. கடுமையான வறட்சியில் நடந்த போர்க்களம், கடுமையான வெயில், தண்ணீருடைய தாகமே ஒரு மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டது நபி தோழர்களுக்கு. தண்ணீர் தாகத்தாலேயே மரணித்த எத்தனையோ தோழர்கள் இருக்கிறார். இந்த போர்க்களத்தில் செல்லும் போதே அப்ப ரசூலுல்லாஹ் இந்த போர்க்களத்துடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து போர்க்களத்திற்கு செல்வதற்கு முன்பாக ஒரு அறிவிப்பு ஒன்று செய்கிறாங்க. என்ன அறிவிப்பு செய்கிறாங்கன்னா, இந்த போர்க்களம் சாதாரண சூழ்நிலையில் நடைபெறக்கூடிய போர்க்களம் அல்ல, கடுமையான ஒரு போர்க்களம். இந்த போர்க்களத்திற்காக யார் அல்லாஹ்வின் பாதையில் பொருளாதாரத்தை வாரி வழங்குகிறார்களோ ஃபில் ஜன்னா, அவர் சொர்க்கவாசி. ரெண்டு அறிவிப்பு செய்கிறாங்க ரசூலுல்லாஹ். முதல் அறிவிப்பு, இந்த போர்க்களத்திற்காக நீங்கள் என்ன செய்யுங்க, பொருளாதாரத்தை அள்ளி கொடுங்கள். அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் பொருளாதாரத்தை தியாகம் செய்தால் இந்த உலகத்தில் அந்த வாய்ப்பை ஏற்படுத்துகிறார். இதை செய்தால் மறுமையில் சொர்க்கம் உங்களுக்கு கிடைக்கும்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. முதல் அறிவுரை. ரெண்டாவது அறிவிப்பு சொல்றாங்க, தபூக் போர்க்களம் செல்லும் வழியில ஒரு கிணறு, அந்த கிணற்றை பற்றி நபிகளார் சொல்லுகிறார்கள், நாம் செல்லும் மலையில் ஒரு கிணறு இருக்கிறது, செல்லும் மலையில் ஒரு கிணறு ஒன்று இருக்குது. யார் அந்த கிணற்றை வாங்கி இஸ்லாமியர்களுக்காக கொடுத்து விடுகிறார்களோ ஃபில் ஜன்னா, அவர்களும் சொர்க்கவாசி. போர்க்களம் செல்லும் வழியில் ஒரு கிணறு. ஏன் இந்த கிணறு வாங்குறாங்கன்னா, நடைபாதையில் நடந்து போறாங்கல்ல, இதனுடைய வெப்பம் தாங்க முடியாமல் தண்ணீருடைய தாகம் அதிகரிப்பதினால் தேவைப்படும் என்கிற காரணத்தினால் அந்த நிலம் அந்த கிணற்று வேறு ஒரு
அந்த கிணற்றி அவரிடத்தில் இருந்து வாங்கி யார் இஸ்லாத்திற்காக இஸ்லாமியர்களுக்காக கொடுக்கிறார்களோ ஃபில் ஜன்னா அவர் சொர்க்கவாசின்னு நபிகளார் 2 அறிவிப்பு செய்கிறார். அறிவிப்பு செஞ்ச உடனே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதல் ஆளாக எழுந்து, அல்லாஹ்வின் தூதரே, கையை நபிகளாருடைய கையை பிடித்து 1000 தீனார்களை கொடுக்கிறார்கள். இந்த பொருளாதாரத்தையும் கொடுக்கிறாங்க, வாகனம் ஒட்டகத்தையும் கொடுக்கிறாங்க. இன்னொரு செய்தியில கூட பார்த்தா 600 ஒட்டகத்தை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த தபுக் போர்க்களத்திற்காக தர்மம் செய்தார்கள் என்ற ஹதீஸ்களும் பரவலாக நாம் பார்க்க முடியும். பொருளாதாரத்தையும் கொடுத்து விட்டார். இதோட இவர் முடிச்சுக்கலாம்ல. பொருளாதாரத்தை கொடுத்துட்டாரு, ஒட்டகத்தையும் கொடுத்து விட்டார். அல்லாஹ்வின் பாதையில் பொருளாதாரத்தையும் சரி உடலாலும் சரி உயிரை கொடுப்பதற்கு முயற்சித்த நபித்தோழர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை செய்து முடித்த பிறகும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளார் இன்னொரு அறிவிப்பு செய்தார்களே, அந்த கிணற்றை வாங்கி யார் இஸ்லாமியர்களுக்காக கொடுக்கிறார்களோ அதற்கும் ஃபில் ஜன்னா சொர்க்கம்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. உடனே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்ற கிணற்றையும் வாங்கி நபிகளாரை நோக்கி சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, இதோ இந்த கிணறு இப்போது என்னுடையது. நான் இதோ இந்த போர்க்களத்திற்காக, இதோ இந்த இஸ்லாமியர்களுக்காக நான் கொடுக்கிறேன். அல்லாஹ்வின் பாதையில் இதை நீங்கள் பயன்படுத்துங்கள். எப்படியெல்லாம் தியாகம் செஞ்சிருக்காங்கன்னு பாருங்க. நம்மிடத்தில் என்ன தெரியுமா எண்ணம்? இப்ப நன்மை செய்கிறோம், பொருளாதாரத்தை கொடுக்கிறோம்னு வைங்க, மற்ற அமல்கள் ஏதோ ஒன்று நாம் செய்கிறோம், உள்ளத்தில் ஒரு எண்ணம், நான் தான் செஞ்சுட்டேனே, நான் தான் இதை கடைபிடித்து விட்டேனே, உடற்சியாக செய்யணுமா, ஒரு அலட்சியம் நம் உள்ளத்தில் ஏற்படும். ஆனால் இந்த நபித்தோழரை பாருங்கள், நபிகளார் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறார்கள். உலகத்தில் வாழும் பொழுது இதை நீங்கள் செய்தால், இதை நீங்கள் நடைமுறைப்படுத்தினால் ஃபில் ஜன்னா சொர்க்கம் கிடைக்கும் நபிகளார் அறிவிப்பு செய்கிறார்கள். உடனேயே நிறைவேற்றுவாங்க பாருங்க. அவர்கள் எங்கிருக்கிறார்கள்? இன்றைக்கு நமக்கும் அறிவுறுத்தப்படுகிறது. தினந்தோறும் ஒரு செயலை நாம் நம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினால் நமக்கும் சொர்க்கம் கிடைக்கும்னு ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியில நமக்கு சொல்றான். ஏராளமான செய்தி. உதாரணத்திற்கு ஒன்றை பதிவு செய்கிறேன். எத்தனை நபர்கள் வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துகிறோம்? என்ன செய்தி தெரியுமா? நபிகளார் சொன்னார்கள், யாரு கடமையான தொழுகையை தொழுதுவிட்டு நபிகளார் கற்றுக் கொடுத்த அந்த துஆக்களையும் திக்ர்களையும் ஓதி ஆயத்துல் குர்சி, பொதுவாக எல்லாரும் மரணம் செய்த ஒரு வசனம், சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கிய வசனம், அல்லாஹு லா இலாஹா ஆயத்துல் குர்சி. இந்த வசனத்தை நபிகளார் குறிப்பிட்டு சொன்னார்கள், கடமையான தொழுகைக்கு பிறகு யார் ஆயத்துல் குர்சியை ஓதுகிறார்களோ, தினந்தோறும் யார் நடைமுறைப்படுத்துகிறாரோ அவர் சொர்க்கம் செல்வது மரணம் மட்டும்தான் தடை. நபிகளார் நமக்கு சொன்ன முன்னறிவிப்பு. தினந்தோறும் நடைமுறைப்படுத்தினால் நாம் சொர்க்கம் செல்வதற்கு மரணம் மட்டும்தான் தடை என்று நபிகளார் சொல்கிறார்கள் என்றால், இந்த செயலை நம் வாழ்க்கையில் நபிகளார் வாய்ப்பை ஏற்படுத்தினார். இந்த வாய்ப்பை உலகத்தில் வாழக்கூடிய நாம் எத்தனை நபர்கள் தினந்தோறும் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்திக் கொண்டு இருக்கிறோம்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நடைமுறைப்படுத்தக்கூடிய ஆட்களும் இருக்கிறார்கள், ஆனால் உள்ளத்தில் ஒரு அலட்சியம். கடுமையான தொழுகை முடிந்த உடனேயே இறை தொடர்பை அதிகப்படுத்துவதை விட உடனே வெளியில செல்வதற்கு நாம முயற்சிக்கிறோம். பெண்களும் சரி, வீட்டில் நீங்க தொழுகை நிறைவேற்றுறீங்க, தொழுகை நிறைவேற்றி விட்டு ஒரு சில மணி துணிகளை ஒதுக்கி வைத்து விட்டு திக்குகளையும் பிரார்த்தனையும் செய்தார். வேலையை முடிச்சுட்டு, அந்த தொழுகையை முடிச்சுட்டு, இன்னும் வேலை இருக்கு, சாப்பாடு சமைக்கல, பிள்ளைய கவனிக்கணும், அப்படி இப்படின்னு தினந்தோறும் சரி.
இப்படிப்பட்ட வாய்ப்பு நாம் நழுவ விடுறோம்ல. ஆனால் நமக்கு முன்னால் வாழ்ந்த நபி தோழர்களுக்கு நபிகளார் பெரிய வாய்ப்பை கொடுத்தார்கள். அந்த பெரிய வாய்ப்பையும் நடைமுறைப்படுத்தினார். நமக்கு சிறிய வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது, அந்த சிறிய வாய்ப்பை நாம் நடைமுறைப்படுத்துகிறோமா? இறைவன் உலகத்தில் வாழக்கூடிய நமக்கு ஏராளமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறார். அந்த வாய்ப்பை நாம் தினந்தோறும் சரியான முறையில் பயன்படுத்துகிறோமா என்று நம்மை நாமே உள்ளத்தில் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இறுதியாக பத்ர் யுத்த காலத்தில் அல்லாஹ்வின் தூதரோடு ஒரு நபித்தோழர், உமைர் பின் ஹம்மாம் என்ற ஒரு நபித்தோழர், ரசூலுல்லாஹ் ஒரு முன்னறிவிப்பு செய்கிறாங்க. என்ன முன்னறிவிப்புனா, சாபிகு இலா மக்ஃபிரத்தும் வ ரப்பிக்கும் ஜன்னாத்தின் அர்துஹா, சொர்க்கத்தை நோக்கி மக்களே விரைந்து வாருங்கள். அந்த சொர்க்கம் என்பது சாதாரண சொர்க்கம் கிடையாது, வானம் மற்றும் பூமியை உள்ளடக்கிய சொர்க்கத்தை நோக்கி விரைந்து வாருங்கள். நபிகளார் சொர்க்கத்தை பற்றி சொல்றாங்க. சுவனத்தை நோக்கி வாருங்கள். அந்த சுவனம் சாதாரண சுவனம் கிடையாது. வானம் எவ்வளவு பெரியது, பூமி எவ்வளவு பெரியது, இந்த வானத்தையும் பூமியையும் உள்ளடக்கிய சொர்க்கத்தை நோக்கி விரைந்து வாருங்கள் மக்களே என்று நபிகளார் பத்ர் களத்தில் இந்த வசனத்தை எடுத்துரைக்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய பக்கத்தில் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேரித்த மரத்தை சாப்பிட்டுக் கொண்டு இருக்கிறார். சாப்பிட்டு கொண்டு இருக்கும் போதே ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இதோ இந்த களத்தில் நான் கலந்து கொண்டு மரணித்து விட்டால் எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா? நபிகளார் சொன்னார்கள், நான் கிடைக்கும். நீ இந்த களத்தில் கலந்து இந்த களத்தில் மரணித்து விட்டால் உனக்கு சொர்க்கம் உறுதி. நபிகளார் வாக்குறுதி கொடுக்கிறார். ரசூலுல்லாஹ் வாக்குறுதி கொடுத்துட்டாங்களா? இப்ப அந்த நபி தோழர் சொன்ன அந்த செய்தியை உன்னிப்பாக கவனிங்க. அல்லாஹ்வின் தூதரே, இதோ நான் பேரித்த மரத்தை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன். சாப்பிடக்கூடிய அவர் சொல்லுகிறார், இந்த சாப்பிடக்கூடிய அந்த நேரம் இருக்குல்ல, இந்த நேரத்தில் கூட நான் வீணடிப்பதற்கு நான் ஆசைப்படவில்லை. பேரிச்ச மரம் சாப்பிட்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? நோம்பு திறக்கும் பொழுது பேரித்த மரம் சாப்பிடுகிறோம், 1 நிமிஷம் எடுக்குமா? அதிகபட்சமா 5 நிமிஷம் வச்சுக்கோங்க. ஆனால் இறைவன் கொடுத்த அந்த வாய்ப்பை இவர் எப்படி சிந்திக்கிறார்னு பாருங்க. அல்லாஹ்வின் தூதரே, பேரித்த மரம் நான் சாப்பிடுகிறேன், சாப்பிட்டு முடிப்பதற்கு சில மணி துளிகள் எடுக்கும். அந்த நேரம் கூட காத்திருப்பதற்கு நான் ஆசைப்படவில்லை. உடனே பேரித்த மரத்தை தூக்கி எறிந்துவிட்டு களத்தில் குதிக்கிறார். அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்கிறார், மரணத்தில் தழுவுகிறார். நபிகளார் சொன்னபடி சொர்க்கம் என்ற நற்செய்தியும் பெறுகிறார். பேரித்த மரத்தை சாப்பிடுவதில் கூட இறைவன் கொடுத்த வாய்ப்பை நினைவு கூறுகிறார்கள் என்றால், இத்தனை ஆண்டு காலம், இத்தனை வருடங்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல மணி நேரங்கள், கோடிக்கணக்கான நேரங்களை நாம் செலவழித்திருக்கிறோம். இறைவனுக்காக என்ன செய்திருக்கிறோம் என்று நம்மை நாமே உள்ளத்தில் பரிசோதனை செய்வோம். இறைவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய அருட்கொடை, ஒரு அழகிய வாய்ப்பு இந்த உலக வாழ்க்கை, குறிப்பிட்ட நாள் அவகாசம். அந்த வாய்ப்பை உலகத்தில் சரியான முறையில் பயன்படுத்தினால் மறுமையில் வெற்றி பெற முடியும். அந்த இறைவன் கொடுத்த வாய்ப்பை இங்கு நாம் நழுவவிட்டால், அலட்சியப்படுத்தினால், நாளை மறுமையில் இறைவனிடத்தில் எவ்வளவு கெஞ்சினாலும் சரி, கதறினாலும் சரி, இறைவன் ஒருபோதும் நமக்கு அவகாசம் கொடுக்க மாட்டான். இதை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுவோம். இறைவன் கொடுத்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்துவோம். ஒவ்வொரு சிறிய அமல்கள் விஷயத்தில் கவனம் செலுத்துவோம். உதாரணத்திற்கு, தொழுகை முடிந்த பிறகு ஐக்கம் குர்சி ஓதினால் சொர்க்கம் என்று நபிகளார் சொன்னார்கள். இது போன்று ஏராளமான சிறிய அமல்கள் மூலியமாக சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய காரியங்களும் நபிகளார் சொல்றார். நபிகளார் சொன்னார்கள், உக்பா பின் ஆமீர் என்ற நபித்தோழர், இவர் ஒட்டகத்தை மேய்ப்பவர். ஒட்டகத்தை எடுத்துக்கிட்டு போறார்.
மேய்ப்பதற்காக பாலைவனத்தில் செல்கிறார். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் மக்களுக்கு ஒரு உபதேசம் செய்கிறார். என்ன உபதேசம்னா, யார் அல்லாஹ்விற்காக உல தூய்மையோடு இஹ்லாஸோடு ஒலு செய்துவிட்டு 2 ரக்காய்த் கடமையான தொழுகை அல்லாத 2 ரக்காய்த் யார் தொழுகிறாரோ ஃபில் ஜன்னா, அவர் சொர்க்கவாசி என்று நபிகளார் மக்களுக்கு உபதேசம் செய்கிறார். கடமை அல்லாத 2 ரக்காய்த் இஹ்லாஸோடு உல தூய்மையோடு அல்லாஹ்வுக்காக தொழுதார். இப்போ இந்த செய்தியை இவர் காதால் கேட்கிறார். வரும்போதே கேட்கிறார். இதை கேட்டுட்டு அவர் ஒரு எண்ணம், சொர்க்கம் எவ்வளவு பெரியது, சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிலாகித்து வர்ணித்து பேசுகிறார். அந்த சொர்க்கத்தை அடைவதற்கான இலகிய வாய்ப்பு 2 ரக்காய் தொழுதா, அல்லாஹ்வுக்காக தொழுதா, இந்த சொர்க்கம் நமக்கு கிடைச்சிருமா, எப்பேற்பட்ட வாய்ப்புன்னு பிரமிப்பாக நபிகளார் சொன்ன செய்தியை அப்படியே கேட்கும் பொழுது, பிரமிப்படையும் பொழுது பின்னால் இருந்த ஒரு சத்தம். என்ன சத்தம் என்றால், இதைவிட இலகுவாக நபிகளார் ஒரு செய்தியை சொன்னார்கள். அப்போது நீ வரவில்லையா, அந்த செய்தியை நீ கேட்கவில்லையா? பின்னால் திரும்புகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார். உக்பா பின் ஆமிர் கேட்கிறார், யா உமரே, இந்த 2 ரக்காயித்தே இலகுவான செய்தி, இந்த 2 ரக்காயித் அல்லாஹ்வுக்காக தொழுதா, கடமை அல்லாத இந்த தொழுகை அல்லாஹ்வுக்காக தொழுதா சொர்க்கம் கிடைக்கும், இதுவே இலகிய செய்தி. இதை விட இலகிய செய்தி என்ன? உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் கேட்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், யார் அல்லாஹ்விற்காக உல தூய்மையோடு இஹ்லாஸோடு ஒலு செய்துவிட்டு ஒரு துவாவை ஓதுகிறார்களோ, என்ன துவா? ஆண்கள் சைடு சொல்லுங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இந்த துவாவை யார் ஓதுகிறார்களோ சொர்க்கத்துடைய 8 வாசல்களும் திறக்கப்படும். அவர் விரும்பிய வாசல் வழியாக சொர்க்கத்திற்கு செல்லலாம் என்று நபிகளார் சொன்னார்கள். இந்த செய்தி நீ கேட்கலையா? எளிய வழிமுறையை அதை நம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினாலும் சரி, அந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தினால் மறுமையில் வெற்றி பெற முடியும். அந்த வாய்ப்பு இந்த உலகத்தில் தான் கிடைக்கும், மறுமையில் கேட்டால் கிடைக்காது, அவகாசம் அளிக்கப்படாது. உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் சரி, மரணம் வெகு தூரத்தில் இல்லை, கண்கூடாக பார்க்கிறோம். திடீர் மரண செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நன்றாக திடகாத்திரமாக இருந்த எத்தனையோ நபர்கள் சில மணி நேரங்களுக்கு பிறகு மரண செய்தியை கேட்டால் உள்ளங்கள் நடுங்குகிறது, பதறுகிறது. நன்றாக இருந்த திடகாத்திரமாக இருந்த நபர் திடீர்னு மரணித்து விட்டாரா? அதே நிலைமை நமக்கு. அந்த மரண செய்தி நம்மை மறைமுகமாக எச்சரிக்கிறது. அதை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்வோம். உலகத்தில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தி இறைவன் சொன்ன அடிப்படையில் நம்மால் இயன்றதை நபி தோழர்கள் உடலால், உயிரால், பொருளாதாரத்தால் கொடுத்து தியாகம் செய்தார்கள். இது மட்டும் தியாகம் கிடையாது. நம்மால் இயன்றதை ஒவ்வொரு நொடி பொழுதும் அல்லாஹ்விற்காக நாம் செலுத்தினால், இறைவன் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தினால் நாளை மறுமையில் வெற்றி பெற முடியும். அப்பேற்பட்ட ஒரு மகத்தான வெற்றியை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுத்துவானாக என்று பிரார்த்தனை செய்து என்னுடைய நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.